இன்றைக்கி தக்காளி சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் எண்ணெய் விட்டு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டு தாளிச்சிக்கிட்டுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கருகிற மாதிரி இருந்துச்சுன்னு தாளித்து விட்டுட்டேன். இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் போட்டேன், பெரிய வெங்காயம் இல்லைன்ட்டு. இதுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், சரின்னு சின்ன வெங்காயம் போட்டேன். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம். முன்னே போட்டால் கரிச்சு போயிடுது. ஜீரகம் கொஞ்சம் போட்டு அரைக்கிறதுலையுமே கூட கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் மசாலா போட்டு தக்காளி சாம்பார் வைக்கலை, ஜீரகம் மிளகு போட்டு தான். இந்த பக்கம் தேங்காய், கடலை, ஜீரகம், கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு. இது வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் இந்த தக்காளி போட்டு நல்லா நசுக்கிட்டு, அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நசுக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் வேகவும் வச்சிடலாம், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் அந்த மசாலா அரைச்சி ஊற்றணும். இந்த பக்கம் தோசை கல்லையும் காய போட்டிருக்கிறேன். ஒரு தோசை ஊற்றிக்கலான்னு மசாலாவும் அரைச்சிட்டேன். தோசை ஒன்று ஊற்றிட்டு அப்புறமேல அந்த அரைச்சது நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு இப்போவே தண்ணி வச்சிடலாம். அரைச்சி ஊற்றிட்டு உப்பும் போட்டுடலாம், சரி பார்த்துக்கலாம். நான் இந்த தக்காளியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு அப்போ தான் கொஞ்சம் வேகுன்னு சொல்லிவிட்டு வதக்கினேன். ஒரு தோசை எடுத்தாச்சு, திருப்பியே போடலை, வெந்து போச்சு. மூடி வச்சு வேக வச்சதுனால நல்லா வெந்து போச்சு. இந்த பக்கம் சரி திக்னஸ் கரெக்டாக கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் தொட்டு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அப்புறம் நான் மறுபடியும் சூடு பண்ணும் போது கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு போட்டு சூடு பண்ணுவேன். இப்போதைக்கு இது சரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு. இனிமேல் தோசை இதுக்கு சட்னியே தேவையில்லை. இது தேங்காய் கடலை அரைச்சி ஊற்றுற சாம்பாருக்கு எப்போவுமே நான் சட்னி அரைக்க மாட்டேன், ஏன்னா இதுவே சட்னி கலந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். அந்த தக்காளி தோல் எடுத்தேன். இன்றைக்கி காலையில் விளக்கிட்டு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு.